ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது என்னுடன் இருந்தால் தொடர்கதையின் அத்தியாயம் 1. வாங்க கதைக்குள்ள போகலாம். அந்தி சாயும் மாலை வேளையில் அந்த வீட்டில் உள்ள அனைவரும் மிக பரபரப்பாக ஓடியாடி வேலை செய்து கொண்டிருந்தனர். வீடு முழுக்க அழகிய தோரணங்கள். வீட்டின் வாசலின் முன்பு படர்ந்து விரிந்து கிடந்தது பந்தல் அலங்காரம். வீட்டின் நுழைவாயிலில் கம்பீரமான 2 வாழை மரங்கள் கட்டப்பட்டிருந்தது. சொந்த பந்தங்களால் அந்த வீடு நிரம்பியிருந்தது. பந்தல் அடியில் சில ஆடவர்கள் அமர்ந்து டீ காஃபி குடித்தவாறு பேசிக்கொண்டிருக்க, வீட்டின் குறுக்கும் நெடுக்கும் குழந்தைகள் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தனர். வீட்டினுள் சில பெண்கள் தங்கள் சேலையினை வரிந்து கட்டியவாறு ஆளுக்கொரு வேலையை எடுத்து பார்த்து கொண்டிருந்தனர். அறையின் உள்ளே சில ஆண்கள் உறவினர் செய்த மொய்ப்பணம் சரியாக உள்ளதா என்று சோதித்துக் கொண்டிருந்தனர். இன்னும் சிலர் வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தனர். வீட்டின் பின்புறமோ வயதான பாட்டிமார்கள் வெத்திலையை இடித்தவாறு கதை பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வீட்டின் குடும்ப தலைவர் அவர் மனைவியிடம், "ஏண்டி கமலா, வந்தவங்களுக்கெல்லாம் டீ போட்டு கொடுத்துட்டியா? அப்புறம் நான் கடை வீதி வரைக்கும் கிளம்பிட்டேன். ஏதாச்சும் வேணும்னா இப்பவே சொல்லிடு. அப்புறம் அது வாங்கிட்டு வரல இது வாங்கிட்டு வரலன்னு என்னை போட்டு கத்திட்டு இருக்காத." "அட, என்னங்க நீங்க? வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. நீங்க கடை வீதிக்கெல்லாம் போக வேணாம். வேற யாராச்சும் அனுப்பி வைங்க. நீங்க போயிட்டீங்கன்னா வந்தவங்களை யாரு கவனிக்கிறது?" என்று கணவன் மனைவி இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது, "மாமா, பந்தல்காரனுக்கு பாக்கி எதுவும் கொடுக்கணுமா? அப்புறம் மண்டபத்துக்கு கணக்கு செட்டில் பண்ணணும். அதை விட்டுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் எங்கன்னு பேசிட்டு இருக்கீங்க?" என்று ஒரு இளைஞன் கேட்டதும் தன் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து அவனிடம் நீட்டினார். "இங்க பாருடா, மண்டபம், கேட்ரிங், அப்புறம் சவுண்ட் சர்வீஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ என்னன்னு பார்த்து கரெக்டாக செட்டில் பண்ணிடு. இந்தா." என்று பணத்தை அவனிடம் கொடுத்தார். கொடுத்துவிட்டு தனது காலியான பாக்கெட்டை பார்த்து பெருமூச்சு விட்டபடி, "ஏண்டி, பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு?" என்று சலிப்புடன் கேட்ட தன் கணவரை பார்த்து, "என்னங்க நீங்க, கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா என்ன? இதுக்கே இப்படின்னா இன்னும் விருந்து மறு வீடுன்னு நிறையா இருக்கு." என்று சிரித்து கொண்டவாறு கூறினார் கமலா. "எது எப்படியோ நம்ம பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அது போதுண்டி." என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தனர். சிறிது நேரம் சென்றது. சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த கமலாவிடம், "அக்கா, அக்கா, நீ எங்க இருக்க?" என்று கூப்பிட்டவாறே உள்ளே நுழைந்தார் கமலாவின் தங்கை. "அக்கா, என்ன இது? இன்னுமா சமையல் வேலை முடியல? ரொம்ப நேரம் ஆச்சுக்கா." "அட இருடி, இது முடிஞ்சிருச்சு. இத்தனை பேருக்கு சமைக்கிறதுனா சும்மாவா என்ன?" "அக்கா, இதுக்கு தான் ஹோட்டலில் வாங்கிக்கலான்னு சொன்னேன். யாராச்சும் கேட்டிங்களா?" "சும்மா இருடி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாதம் வெந்ததும் வடிச்சா போதும். சரி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதாவது காஃபி டீ போட்டு கொடுத்தியா?" "அதெல்லாம் கொடுத்தாச்சுக்கா." "அப்புறம் ரூம் அலங்காரம் பண்ணிட்டியா?" "பண்ணியாச்சுக்கா. அதெல்லாம் இருக்கட்டும். பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலயே." "ஆமாண்டி, சந்தோஷமா இருக்காதா? எவ்வளோ நல்ல இடம். மாப்பிள்ளையும் சரி, அவங்க அம்மா அப்பாவும் சரி, ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்க." "ஆமாங்க்கா, எனக்கும் அப்படிதான் தெரியுது. ஆனால் மாப்பிள்ளை பையன்தான் கொஞ்சம் கோவக்காரன்னு கேள்விப்பட்டேன்." என்று தன் அக்காவின் காதோரம் சொல்ல, அப்போது உள்ளே நுழைந்த கமலாவின் கணவர், "ஆமா, அக்காவும் தங்கச்சியும் அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க?" என்று கூறியபடி சட்டென்று உள்ளே நுழைந்த அவளின் மாமாவை கண்டு, "மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பையன் ரொம்ப தங்கமான பையன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லக்கா?" "ரொம்ப சமாளிக்காத, நானும் கேட்டேன். பையன் ரொம்ப கோபக்காரன் தானே உன் அக்கா காதை கடிச்சிட்டு இருந்த." "மாமா, கேட்டுட்டீங்களா?" என்று தன் காதின் பின்தலையை சுரண்டியபடி நின்று கொண்டவரிடம், "இங்க பாருமா, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். என் மாப்பிள்ளை தங்கமான பையன்." என்று கூறிவிட்டு ஒரு பையை அவரிடம் கொடுத்தார். "என்ன மாமா இது?" "அது ஒன்றும் இல்லை. முதராத்திரிக்கு தேவையான பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் போய் ரெடி பண்ணு." என்று கூறிவிட்டு தன் மனைவியிடம்,
கமலா, இன்னும் சமையல் முடியலையா? சம்மந்தி வீட்டாளுங்கள காக்க வைக்கக்கூடாது. சீக்கிரம் முடி. நான் போய் மாப்பிள்ளை கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரேன் என்று கூறிவிட்டு சமையல் அறையில் இருந்து கிளம்பினார். அவர் வீட்டின் பின்புறம் 6 அடியில் ஒரு அழகான வாலிபன், பெயர் வருண், மிடுக்கான பட்டு வேஷ்டி சட்டையில் வசீகரமான தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்தான். கையில் வாட்ச், கழுத்தில் அழகான சிறிய தங்க நிற சங்கிலியுடன் பார்ப்பதற்கே அவ்வளவு வசீகரமாக இருந்தான். ஆம், நம் கதையின் நாயகன் வருண் பிரசாத். வருண் தன் நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருக்க, அப்போது பின்புறம் தன் மாப்பிள்ளையை காண வந்த அவன் மாமனாரை கண்டதும் அவர் அருகே சென்றான். ஆ, வாங்க மாமா. என்ன மாப்பிள்ள, உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. மாப்பிள்ள, நீங்கள் சிட்டியில் இருந்த பையன், உங்களுக்கு இந்த வீடு ஓகேவா இருக்கா? மாமா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எதுவும் worry பண்ணிக்காதீங்க. என்ன பண்ணுறது மாப்பிள்ள, ஊர் வழக்கப்படி கல்யாணம் சாந்தி முகூர்த்தம் எல்லாம் பொண்ணு வீட்டில் இருந்து தான் பண்ணணும். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஒன்றும். இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை. எங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க என்று கூறியவனை விரைந்து மனநிறைவோடு பார்த்தார் வருணின் மாமனார். சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருங்க, நான் போய் இருக்கிற வேலையை பார்க்குறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். டேய் வருண், என்ன சொல்கிறாரோ மாமனார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பாவம் மனுஷன். எங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோன்னு அவ்வளோ பயப்படுறாரு. டேய் வருண், அதெல்லாம் இருக்கட்டும். சிட்டியில் அவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, எதுக்கடா இந்த ஊரில் கல்யாணம் பண்ணியிருக்க? டேய், நான் என்னடா பண்ணுறது? ஏதோ அப்பாவுக்கு தூரத்து சொந்தம், இவங்க நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அது சரி மச்சான், ஒய்ஃப் எப்படி? நல்ல பொண்ணுடா. ஃபோட்டோவில் பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நேர்லையும் அவ்வளோ அழகா அடுக்கொடுக்கமாக இருந்தா. அதான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். என்னடா வருண், அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதாச்சும் அப்படி இப்படின்னு? டேய் சும்மா இருங்கடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பேசினா கூட அவள் பேச மாட்டா. நான் என்ன கேட்டாலும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி முடிச்சிருவா. சரி, தாலி கட்டினதுக்கு அப்புறமாவது ஏதாச்சும் ஃப்ரீயாக பேசலான்னு பார்த்தா, தாலி கட்டி வீட்டுக்கு வந்த கையோட பால் பழம் கொடுக்கறது அது இதுன்னு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. நானும் தனியாக பேசலான்னு ட்ரை பண்ணி கிட்ட போனா அவளை சுற்றி அவ்வளோ கூட்டம். சரி, ஃபர்ஸ்ட் நைட்டுக்காவது அனுப்புவாங்கன்னு பார்த்தா அதுக்கான அறிகுறியே தெரியல என்று விரக்தியில் தன் நண்பர்களிடம் புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது வருணின் அம்மா பார்வதி அவனை தேடி பின்புறம் நடந்து வந்தார். வருணை கண்ட பார்வதி, டே வருண், நீ இங்கேதான் இருக்கியா என்று தன் மகனின் அருகே சென்றார். மா, இன்னும் எவ்வளோ நேரமா ஆகும்? டே இருடா, ஏன் மானத்தை வாங்குற என்று கூறியவர் வருணின் நண்பர்களை பார்த்து, டே நீங்க எல்லாரும் இங்க என்னடா பண்றீங்க? போய் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு பொறுப்பா ஏதாச்சும் வேலை பாருங்க என்று அவர் கூற, வருணின் நண்பன் ஒருவன், ஆண்டி ஒரு நிமிஷம். டே மச்சான், இங்க வா என்று வருணின் கையை பிடித்து சற்று தூரம் தனியே கூட்டி சென்றான். டே மச்சான், அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏதாச்சும் டவுட்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுடா. அப்புறம் நிறைய சாப்பிடாத, கம்மியாக சாப்பிடு. அப்போதான் நைட்டு ஃபுல்லாக எனர்ஜியாக இருக்கும். ஓகேவா மச்சான் என்று வருணிற்கு அட்வைஸ் கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். அப்போது பார்வதி, வருண், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னம்மா, என்ன சொல்லணும்? அது ஒன்றும் இல்லை வருண், பவி கிராமத்திலே வளர்ந்த பொண்ணு. அவளை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ணடா. நீ சரியான கோவக்கார வேற. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திட்டு இருப்ப. பவிக்கிட்டையும் இந்த மாதிரி கத்திட்டு இருக்காத, புரியுதா என்று தன் மகனிடம் கூறிக்கொண்டிருந்தார். அதே வேளையில் வீட்டின் ஒரு அறையில் பவியை முதலிரவிற்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர் பவியின் உறவினர்கள். பவி, சும்மா சொல்லக்கூடாது, இந்த சேலையெல்லாம் அவ்வளோ அழகா இருக்க, என் கண்ணே பற்றும் போல
என்று தன் இரு கைகளால் பவியின் கன்னங்களை வருடி திருஷ்டி எடுத்தார் பவியின் தாய் கமலா. அம்மாடி, எவ்வளோ சொடக்கு! ஊர்க்கண்ணு புற என் பொண்ணு மேலதான் கிடக்கு போல என்று அவர் கூற, அத்தை, ஊருக்கண்ணு மட்டும் இல்ல, மாப்பிள்ளை கண்ணும் உங்க பொண்ணு மேல மட்டும்தான் இருக்கு என்று பவியின் தோழிகள் பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். என்னடி சொல்றீங்க? அட ஆமாத்த, மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து பவிய பார்க்க தான் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தாரு. நீங்க இன்னும் உங்க பொண்ணை அனுப்பி வைக்காம இங்கேயே கொஞ்சிட்டு இருந்தீங்கன்னா மாப்பிள்ளை கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாலும் வந்துருவாரு என்று கேலி செய்து சிரித்து கொண்டிருந்தனர். அட போதுண்டி, எல்லாரும் கிளம்புங்க, என் பொண்ணை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காம என்று கமலா சொன்னதும் சிரித்து கொண்டவாறே பவியின் தோழிகள் அங்கிருந்து கிளம்பினர். அப்போது கமலா தன் மகளிடம், இங்க பாரு பவி, மாப்பிள்ள உன்ன மாதிரி இல்ல, நல்லா படிச்சவரு, அவங்க ஊர்ல நல்ல வேலையில இருக்காரு, சிட்டிலேயே வளர்ந்த பையன். அது மட்டும் இல்ல, மாப்பிள்ள ரொம்ப கோவக்காரன்னு சொல்றாங்க. அதனால மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கோ, அவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், புரியுதாமா என்று தன் அம்மாக்குரிய விஷயங்களுக்கு தலையாட்டி கொண்டிருந்தாள் பவி. அக்கா, என்னக்கா இது, இன்னும் அலங்காரம் முடியலையா? அங்க மாப்பிள்ள ரூம்குள்ள போயிட்டாரு. என்னடி சொல்ற? அப்படியா? இது முடிஞ்சிருச்சு, நீ போய் பால் எடுத்துட்டு வா என்று கமலா உள்ளே வந்த தன் தங்கையிடம் கூறிவிட்டு பவிக்கு கை நிறைய அவ்வளவு பூக்களை எடுத்து சூட்டிக் கொண்டிருந்தார். பவி, இந்தடி பால் சொம்பு. அப்புறம் நான் சொன்ன விஷயம்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பார்த்து பக்குவமா நடந்துக்க என்று சொல்லி தன் அன்பு மகளை முதலிரவு அறைக்குள் அனுப்பி வைத்தார். அந்த அறையினுள் கட்டிலில் அமர்ந்து கொண்டிருந்த வருண் அறையை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு, நடா இது, இது ஃபர்ஸ்ட் நைட் ரூமா இல்லை பூக்கடையா? இவ்வளோ பூ கொட்டி வச்சிருக்கானுங்க, இதில் ஸ்வீட்டு பழம் வேற. நான் இங்கே ஃபர்ஸ்ட் நைட் பண்ண வந்திருக்கனா இல்லை சாப்பிட வந்திருக்கனா என்று டென்ஷனாக கட்டிலில் அமர்ந்தவாறு தன் மனைவிக்காக காத்து கொண்டிருந்தான். அப்போது கையில் பால் சொம்புடன் அழகிய சிவப்பு நிற பட்டுப்புடவையில் சற்று தயங்கியவாறே அறையினுள் நுழைந்தாள் பவி. பவியை கண்ட வருணும் அவள் அழகில் சொக்கியபடி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே வந்த பவி அந்த அறையின் கதவை தாளிட்டாள். பயம் கலந்த முகத்தில் தயக்கத்துடன் அந்த கதவின் அருகே நின்று கொண்டிருந்தாள். ஏ பவி, என்னாச்சு? ஏன் அங்கே நிற்கிற? உள்ளவா என்று வருண் கூறியதும் தலையை மட்டும் அசைத்துவிட்டு அவன் அருகில் நடந்து வந்தாள். அவளின் பயம் கலந்த கூச்சத்தை கண்ட வருண் வைத்த கண் எடுக்காமல் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். வருண் பார்க்கும் பார்வையில் அவளுக்கு இன்னும் பயம் அதிகரித்தது. அம்மா, கையில் என்ன? ஆ, இது இது வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க என்று அப்பாவியாக கூறிய பவியை பார்த்து தன் சிரிப்பை கண்ட்ரோல் செய்தவாறே, அப்படியா, ஓகே ஓகே, ஏன் நிற்கிற, உட்காரு என்று அவன் கூறியதும் அவனுக்கு சற்று இடைவெளி விட்டு கட்டிலில் அமர்ந்தாள் பவி. அம்மா, இங்கே ஏசி கிடையாதா? அது இங்கே ஏசியெல்லாம் கிடையாது, ஃபேன் மட்டும்தான் என்று அமைதியாக கூறி அவளை பார்த்து, ஏய், ஏசி எனக்கு இல்லை, உனக்கு தான் கேட்டேன். எனக்கா? எனக்கு எதுக்கு ஏசி எல்லாம்? பின்ன உனக்கு தானே இப்படி வேர்த்துட்டு இருக்கு என்று வருண் கூறியதும் தனது சேலை முந்தானியை எடுத்து தன் முகத்தை துடைத்து கொண்டாள். சரி, இந்தாங்க பால். என்ன பாலா? ஆமா, என்ன இவ்வளோ இருக்கு? இது மொத்தமாக இப்போ குடிச்சா நான் தூங்கிடுவேனே, அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும்? அதனால இந்த பால், அப்புறம் இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் வேணாம் என்று கூறி அந்த பால் சொம்பை வாங்கி அவன் அருகில் இருந்த மேஜையின் மீது வைத்து விட்டான். பவி, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் பற்றிலாம் நாலேஜ் இருக்குல்ல என்று வருண் கேட்டதும் பயம் கொண்டவளாக வருணை பார்த்தாள் பவி. ஆமா, ஏன் அப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் அம்மாலேருந்து இங்கே எல்லாரும் நீ ரொம்ப இன்னசென்ட்டு, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு
என்னை ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. அதான் கேட்டேன். உனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியும் தானே என்று வருண் கேட்டதற்கு எந்த ஒரு பதிலும் கூறாமல் திரு திருவென்று முழித்துக் கொண்டிருந்தாள். அம்மா, நீ ஏன் இப்படி முழிக்கிற? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சரி, இந்த ரூம் டோர் எப்படி? உள்ளே ஏதாவது சத்தம் போட்டா வெளியே கேட்குமா? என்ன சத்தமா? இங்க என்ன சத்தம் வரப்போகுது? ஏ மக்கு, ஃபர்ஸ்ட் நைட்னா சத்தம் வராம எப்படி? ஆ, என்ன நீங்க என்னென்னமோ பேசுறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் ஏய், பயப்படாதம்மா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஓகேவா? விட்டா அழுத்துருவ போலையே என்று விளையாட்டை கூறிய வருணை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு மிகுந்த பதட்டத்துடன் அமர்ந்திருந்தாள். அம்மா, நீ ஏன் இப்படி இருக்க? நானும் நீ வந்ததுலேருந்து கவனிக்கிறேன். எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் என் கூட பேசவே இல்லை. இப்போ நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட. இப்போவாச்சும் உன் கூட மனசு விட்டு பேசலான்னா நீ என்ன இப்படி பயந்து போய் உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீ ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று வருண் கேட்டதும் ஆமாம் என்றவாறு தலையாட்டினாள். ஆம், ஓகே. உனக்கு என்ன அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு என்று வருண் கேட்டதும் அது அது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆம்பளை கூட இப்படி தனியாக ஒரு ரூமில் இருக்கேன். அதான் ஒரு மாதிரி இருக்கு என்று பவி கூறியவுடன் சலிப்புடன், ஏய், என்ன இது? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பொண்ணுங்கெல்லாம் இதே டைலாக் சொல்லிட்டு இருக்க போறீங்க? எனக்கும் இதெல்லாம் புதுசு தான். நான் என்ன உன்ன மாதிரி பயந்து போய் உட்காந்துருக்கேன் என்று வருண் கூறியதும், இல்லைங்க, அதுக்காக மட்டும் இல்லை. எனக்கு இந்த சேலை அப்புறம் இந்த நகையெல்லாம் ரொம்ப கசகசன்னு இருக்கு. அதுக்காகவும் தான் என்று பவி கூறினாள். ஓ, அப்படியா? அப்போ சரி, நீ வேணா சாரியை சேஞ்ச் பண்ணிக்கோ என்று வருண் சொன்னதும், அது உங்க முன்னாடி எப்படி? அது சரி, எல்லாரும் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. என்னங்க, என்ன சொன்னீங்க? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ போய் பாத்ரூமில் சாரி சேஞ்ச் பண்ணிக்கோ. அது வந்து இந்த ரூமில் பாத்ரூம் இல்லை. அது வேறையா? வீட்டுக்கு பின்பக்கம் தான் இருக்கு. அப்போ சரி, நீ அங்கேயே போய் மாற்றிக்கோ. நானும் கூட வரேன் என்று வருண் கூறியதும், இல்லைங்க, இப்போ வேணாம். இப்போ போனால் எல்லாரும் இருப்பாங்க. என்ன ஏதுன்னு ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் தூங்கட்டும், நான் அப்புறம் போய்க்கிறேன். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது? அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் பேசிட்டு இருக்கலாமே. என்ன பேசிட்டு இருக்கணுமா? சுத்தம் என்று வருண் சலிப்புடன் கூறினான். ஆமா, நீங்க ரொம்ப கோவக்காரருன்னு எங்க வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. அப்படியா? ஆமாண்டி, இப்போ இந்த நேரத்தில் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். என்னங்க, நான் எதுவும் தப்பா கேட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் ரூம்குள்ளே வந்ததுலேருந்து இப்போவாச்சும் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சு. கோவப்படுவேன், ஆனால் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட கோவப்பட மாட்டேன். உன்கிட்ட நான் எப்போவுமே கோவப்பட மாட்டேன், நீ என்ன பண்ணாலும் என்று வருண் கூறியதற்கு சிறிய புன்னகையை பரிசீலித்தாள் பவி. ஏய், எதுக்குன்னு கூட கேட்க மாட்டியா? சரி, எதுக்கு என்று பவி கேட்டதும் அவள் கண்களை பார்த்தபடி, ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பவி என்று ரொமான்டிக்காக கூறிய வருணிற்கு எந்த ஒரு பதிலும் கூறாமல் அமர்ந்திருந்தாள் பவி. சரி, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? வீட்டில் என் ஃபோட்டோவை பார்த்ததும் என்ன சொன்ன என்று ஆர்வமாக கேட்ட வருணிற்கு, எங்கள் வீட்டில் யாரும் என் சம்மதத்தை கேட்கல. அவங்களே எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க.
என்று அமைதியாக கூறினாள். ஓ, சரி, அதை விட பவி, நான் இப்போ கேட்குறேன், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று அவன் கேட்டதும், என்னங்க, ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாரும் இப்போ தூங்கியிருப்பாங்க, நான் போய் ட்ரெஸ் மாற்றிக்கவா? ஓகே, மாற்றிக்கோ. நான் வேணா கூட வரவா? இல்லை, அதெல்லாம் ஒன்று வேணாம், நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு மாற்றுத் துணியை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். பவி வெளியே சென்றதும் கட்டிலில் சாய்ந்து கொண்ட வருண், டே வருண், என்னடா இவ இவ்வளோ நேரம் பேசியும் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறா, இவளை வச்சுட்டு என்ன பண்றது, இவ அதுக்கு சரிப்பட்டு வருவாளா என்று தனக்குள் அத்தனை கேள்விகளை எழுப்பினான். இவ கூட பேசியே கான்ஃபிடென்ட் எல்லாம் போயிருச்சு, பேசாம மச்சானுக்கு கால் பண்ணி ஐடியா கேட்க வேண்டியதான் என்று தன் நண்பனுக்கு கால் செய்தான் வருண். டே வருண், என்னடா இது இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை மச்சி, ஒரு சின்ன டவுட்டு என்று வருண் கேட்டதும், டேய், மணி ஒன்னாச்சுடா, 1 மணிக்கு என்னடா டவுட் வேண்டி கிடக்கு? என்ன, செகண்ட் ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியலையா என்று அவன் நண்பன் கேட்க, டே மச்சான், கடுப்பேத்தாதடா, எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டே முடியலடா, நீ என்னடாண்ணா? டே வருண், என்னடா சொல்ற? அப்போ இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா பேசிட்டு இருந்தோம் என்று வருண் சொன்னதை கேட்டு கோபமடைந்தவன், டேய், ஏன்டா நம்ம கேங்கோட மானத்தை வாங்குற? பேசுறது உனக்கு நேரங்காலமே இல்லையாடா? டேய், நான் சொல்றத கேளுடா, அவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருக்கா, வந்ததும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஆனா எப்படி ஆரம்பிக்கந்தாண்டா தெரியல என்று வருண் கூறியதும் அவன் நண்பன், டேய், ஒரே வழிதான், அந்த பொண்ணு உள்ள வந்து கதவை சாத்தினதோ டக்குன்னு இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கோ, மற்றதெல்லாம் தன்னால நடக்கும் என்று சொல்லி காலை கட் செய்தான் வருணின் சிநேகிதன். அவன் கூறிய யோசனையை கேட்டு மிகுந்த ஆர்வத்துடன் அறையின் வாசலையே பார்த்து கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். ஆனால் வெகு நேரமாகியும் பவி அறைக்கு வரவில்லை. அவள் சென்று 1 மணி நேரம் நெருங்கிவிட்டது. ஆனாலும் அறைக்கு திரும்பாத பவியை நினைத்து சட்டென்று அந்த வீட்டின் பின்புறம் சென்று பார்த்தான். ஆனால் அங்கு யாரும் இல்லை. அவள் எங்கு சென்றிருப்பாள் என்று சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான் வருண். அப்போது வருணை கண்ட அவனது நண்பர்கள் அவன் அருகே வந்து, டே வருண், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க என்று கேட்டதும் நடந்தவற்றை நண்பர்களிடம் கூறினான். டே, என்னடா சொல்ற, இன்னும் வரலையா? ஒருவேளை உன்னை பார்த்து பயந்து அவங்க அம்மா ரூம்ல போய் படுத்திருப்பாங்களோ என்று அவன் நண்பர்கள் கிண்டலாக கூற, டே, அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. சரி இரு மச்சான், நான் பாத்ரூம் போக தான் வந்தேன், வெயிட் பண்ணு, போயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு பாத்ரூமில் நுழைந்தான் வருணின் சிநேகிதன். அப்போது சட்டென்று மிகுந்த பரபரப்புடன் வருணை நோக்கி ஓடி வந்தான். டேய், என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி ஓடி வர்ற? உள்ள பாம்பு எதுவும் பார்த்துட்டியா என்ன? டேய் வருண், விளையாடாத மச்சான், உள்ள பாத்ரூம்ல இந்த லெட்டரை பார்த்தேன், படிச்சு பாரு மச்சான் என்று அந்த கடிதத்தை வருணிடம் கொடுத்தான். அந்த கடிதத்தை வாங்கிய வருணிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு பையனை 4 வருஷமா காதலிச்சுட்டு இருந்தேன். அந்த விஷயம் எங்க வீட்டில் தெரிஞ்சு எனக்கு அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் என் விருப்பத்தை யாருமே கேட்கல. நான் ரொம்ப மறண்டு பிடிச்சா நான் காதலிக்கிற பையனை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சேன். கல்யாணத்து அன்னைக்கு ராத்திரி நாங்க ஓடி போற மாதிரி முன்னாடியே பேசி வச்சுட்டோம். நான் என்னோட சுயநலத்துக்காக உங்க வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. மனசுல ஒருத்தரை நினைச்சுக்கிட்டு உங்களே ஏமாத்திட்டு என்னால வாழ முடியாது. என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த பையன் கூட போறேன்.
என்னை யாரும் தேடாதீங்க. இதுதான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. சிறிது நேரத்தில் அந்த வீட்டிலுள்ள அனைவருக்கும் இந்த விஷயம் தீயாக பரவியது. அனைவரும் அழுது புலம்பி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பெரிய வாக்குவாதமே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் வருண் எதுவும் கூறாமல் கை கட்டியபடி சுவரின் ஓரம் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களோ அவ்வளவு சிவந்து காணப்பட்டது. தன் கோபதாபங்களை அடக்கிக் கொண்டவனாய் அங்கு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். பாவி, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு போயிட்டாளே, அவ நல்லா இருப்பாளா என்று அங்குள்ள பெண்கள் மாறில் அடுத்து அழ, அந்த வீட்டில் உள்ள ஆண்களோ, இங்க பாருங்க, அவங்க 2 பேரும் இந்த ஊர் எல்லைய எப்படி தாண்டுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க 2 பேரையும் வெட்டி கூறு போடணும் என்று புறப்படவிருந்த அவர்களிடம், யோ, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓவரா கத்திட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். உங்க பொண்ணு ஒருத்தனை லவ் பண்றான்னு தெரிஞ்சும் அவளை மிரட்டி வேற ஒரு பையனுக்கு கட்டி வச்சா எல்லாம் சரியாயிருமா? ஒரு தடவை அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? உங்க வரட்டு கௌரவத்துக்காக அவ வாழ்க்கைய நீங்களே அழிச்சிட்டீங்க. நீங்களா பெரிய மனுஷங்களையா? இப்பவாச்சும் அந்த பொண்ணை வாழ விடுங்க. மறுபடியும் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை அசிங்கப்படுத்தாதீங்க. இன்று வருண் கூறியதை கேட்டு அனைவரும் அவமானத்தில் தலை குனிந்தனர். அப்பா, வாங்க கிளம்பலாம். இனி இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் ஒன்றும் இல்லை, வாங்க என்று கூறிவிட்டு வருண் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். வருணின் பெற்றோர், உறவினர் மற்றும் நண்பர்கள் அனைவரும் மிகுந்த மனவேதனையில் அந்த வீட்டை விட்டு புறப்பட்டனர். அந்த நள்ளிரவு வேளையில் அனைவரும் காரில் சென்று கொண்டிருக்கும் போது வருணின் தாய் தன் மகனின் வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டே இருந்தார். மா, என்ன இது? நிறுத்துறீங்களா? இன்னும் எவ்வளோ நேரம் அழுவீங்க? நீங்கள் அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவையில்லாம உங்கள் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க என்று கூறிய வருணிடம், டே, என்னடா ஆச்சு உனக்கு? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவ்வளோ கோவப்படுவ. ஆனா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி கூலா கார் ஓட்டிட்டு வர. ஏண்டா, அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட்டா பேசுனியே, உன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சியா? அந்த பொண்ணு மேல உனக்கு கோவமே வரலையாடா என்று அவன் அம்மா கேட்ட கேள்விக்கு எதுவும் கூறாமல் கார் ஓட்டுவதில் கவனத்தை செலுத்தினான் வருண். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர் கதையின் அடுத்த ஒரு புது அத்தியாயத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.